தமிழ் பைட் சேனல் எல்லாருமே பார்த்த உடனே கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஹேர் வந்து எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் தலைமுடி வந்து இவ்வளோ லென்த்தாக இருக்குது, எப்படி இதை வந்து நீங்கள் வளர்க்குறீங்க, எப்படி இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நான் வந்து பதில் சொல்வேன். ஆனால் பதில் சொன்னாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அதே போல் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, கேட்டு மட்டும் வச்சுப்பாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஹேர் வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ எல்லாருமே ஹேர் பராமரிக்கிறது வந்து வெவ்வேறு விதத்தில் பராமரிப்பாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு ஓரளவு கருத்து தெரிஞ்சதுலேருந்து நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து தலை குளிச்சுட்டு வந்து அப்படியே தான் நிற்கிறேன். இது வந்து எதுவுமே வந்து இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. நான் வந்து டவல் மட்டும்தான் கட்டிகிட்டு இருந்தேன், ஒரே ஒரு டவல் மட்டும்தான். அது கூட அது வந்து பெரிய லென்த்தான டவலு, இந்த மாதிரியான பெரிய திக்கான ஒரு டவல் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது எதுக்கு அப்படின்னா, இதை விட பெரிய திக்கான டவல் கூட இருக்கு. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஹேர் வந்து லென்த்தாக இருக்கும். அதனால எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு டவலுமே மேக்ஸிமம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய திக்கான டவல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டவல் வந்து தலை குளிச்சுட்டு கட்டிட்டு வரும்போது எப்படின்னா, கட்டிட்டு அப்படியே தான் நான் வந்துடுவேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தலை வந்து இந்த கட்டிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, தலைமுடியை வந்து அப்படியே அடிச்சுட்டே இருப்பாங்க, அப்படியே அடிப்பாங்க, அப்படியே துவக்குவாங்க, ஒரு மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் என்ன பண்ணுவாங்க பராமரிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இது வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு சில தலைமுடி இப்படி போட்டு அடிக்கிறதுனால என்னன்னா தலைலாம் பார்த்தீங்கன்னா வலிக்கும். ஆனால் நான் வந்து எப்படின்னா சிம்பிளாக பராமரிப்பேன். இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து தலை குளிச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இந்த வீடியோ ஷூட் பண்ண திடீர்னு அரேஞ்ச் பண்ணதுனால இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் டவல் கட்டிட்டு வந்து அப்படியே நிற்கிறேன். இப்போ நான் எப்படி பராமரிக்கிறேன்னா, இந்த மாதிரி டவல் கட்டிட்டு 2 தரம் நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை டவல் கட்டிடுவேன். கட்டிட்டு என்ன பண்ணுவேன், தண்ணி கொஞ்சம் நேரம் இதுவாகிடும், அது இருக்கிறவனே கொஞ்சம் லைட்டாக நனைஞ்சிடும். அப்போ திரும்ப என்ன பண்ணுவேன், அதே டவல் எடுத்து வேறு ஒரு பக்கமாக யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஈரமாக நனையாத பக்கத்தை வச்சு திருப்பியுமா நான் கட்டிப்பேன். அப்படி 2 தடவை நான் கட்டி முடிச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா எடுத்துடுவேன். எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், இப்போ நான் சீப்பு போட்டுலாம் சீவ மாட்டேன். எப்பவுமே வந்து நான் சீப்பு வந்து 2 நாள் பார்த்தீங்கன்னா யூஸே பண்ண மாட்டேன். அது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து நான் அப்படி சீப்பு போடுறதா இல்லை. நான் எப்படி சீப்பு போடாமல் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். வந்து இப்படி ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, இப்படி பண்ணிடுவேன். நம்ம எப்படி சீப்பு போட்டு வரோமோ அதே ஸ்டைலில் தான் நான் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது என்னென்னா, எனக்கு வந்து இப்படி பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு அப்படி பண்ணிவிட்டு நான் எப்பவுமே ஒரு கோடு எடுத்துப்பேன். இப்படி கோடு எடுத்துடுவேன். சரி, இங்கே மட்டும் கோடு எடுத்துக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி வந்து கோடு எடுத்து வரைக்கணும் அந்த டைப்பில் நான் இந்த மாதிரி என்ன பண்ணுவேன், கோடு எடுத்துடுவேன். இப்படி கோடு எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், இப்படி பிரித்து விட்டுடுவேன். இப்படி பிரித்து விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த முடி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது என்னன்னா நல்லா வந்து சிக்கு இல்லாமல் இருக்கிறது. இது சிக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, தலை வந்து ஷாம்பு போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த சீக்கா போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, தலை வந்து நல்லா சிக்கு எடுத்துடுவேன். சிக்கு நல்லா சீவிட்டு நான் வந்து தலை குளிக்க போவேன். அப்படி தலை குளிக்க போகிறதுனால என்னன்னா, முடி வந்து அந்த உதிர் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். எப்படின்னா ஒரு 10 முடி வரும், அதுக்கப்புறம் ஒரு 5 முடி வரும். அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா சிக்கு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்து சிக்கு இல்லாம இருக்கும். நான் வந்து எங்கிருந்து ஆரம்பிப்பேன்னா, இங்கிருந்து ஆரம்பிப்பேன். எப்பவும் இங்கிருந்து ஒரு முடியா இந்த மாதிரி நான் பிரிச்சு விட்டுட்டே வருவேன். அதுவும் கொஞ்சம் ஒன்றா ரொம்ப இது பண்ண மாட்டேன். இப்படி தூரவே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிப்பேன்னா, இந்த ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இப்படி பிரிச்சு விட்டுட்டே இருப்பேன். இப்போ வந்து நான் வந்து இந்த முடியை வந்து கொஞ்சமாக வந்து பிரித்து விடுவேன். ஃபஸ்ட்டு வந்து இப்படி இந்த அளவுக்கு சும்மா ஃபஸ்ட்டு, அதாவது கொஞ்சம் மொத்தமாக அப்படியே நிற்கிறது இல்லைங்களா, அந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்து விட்டுருவேன். இப்படி எடுத்து விட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி வந்து அப்படியே பிரித்து விட்டுட்டே இருப்பேன். இது விரல் வந்து ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதை வச்சு
அப்படியே லைட்டாக வந்து பிரித்து விடுவேன். அதுலேயும் சிக்கு அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பிரித்து விடணும். ஏன்னா அந்த சிக்கு பிடிச்சி இழுத்தோம்னா தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் வந்து தலை குளிச்சு இது வரைக்கும் சீப்பு எதுவுமே போடலை. ஆரம்பத்தில் இருந்தால் இந்த வந்து நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த தலை குளிச்சு வந்து அப்படியே எடுத்துட்ருக்குற வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்லா வந்து பொருளை காஞ்சிடுச்சு, எனக்கே நல்லா தெரியுது. இங்கே மட்டும் ஈரமாக இருக்குது, ஏன்னா இதெல்லாம் சரியாக நான் பிரித்து விடலை. நான் இப்போ அதை ஒன்று ஒன்றா அப்படியே பிரித்து விட்டேன்னா அதுவே அப்படியே காஞ்சிடும். இது மாதிரி நான் வந்து பிரித்து விட்டுட்டு காய வைப்பேன். அப்படி நான் காய வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா திரும்பமா சீப்பு போட்டு இன்னைக்கு நான் தலை வாரவே மாட்டேன். அப்படி வாராமல் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக மேலே மட்டும் அப்படியே சீவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படியே வாரி போயிடுவேன். மேலே மட்டும் இங்கே சீவுவேன். அப்படியே சீவிட்டு நான் மேலே மட்டும்தான் அப்படியே சீவிட்டு என்ன பண்ணுவேன் அப்படியே பின்னிட்டு அப்படியே போயிடுவேன். ஆனால் இங்கே தலை அப்போது வந்து எப்படி இருக்குன்னா சீவாத மாதிரி தெரியும்னு சொல்வீங்களா, அதனால என்னன்னா இங்கே முன்னாடி மட்டும் நான் சீவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னி விட்டுருவேன். இப்போ நான் வந்து என்னென்னா நான் எப்படி சொல்கிறேனோ அதே போல் பார்த்தீங்கன்னா நான் தலை இப்போ பின்னிட்டு வர போகிறேன். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் 5 நிமிஷம் ஆகும் தலை வந்து பின்னுறதுக்கு. நான் என்ன பண்ண போகிறேன் இப்போது திரும்பவும் நம்ம தலை பின்னிட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் திரும்பவும் நான் காட்டுறேன். தலைமுடி வந்து பராமரிக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நான் இது மாதிரி தான் வந்து என்னென்னா
நான் வந்து எப்போவுமே தலை குளிக்கும் போதெல்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து கொட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து ஹேர் பராமரிக்குது எப்படி, நான் வந்து அந்த மாதிரி பராமரிக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ஒரு விஷயம்னு சொன்னால், ஒரு டிப்ஸ் நமக்கு வந்து அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஃபாலோ பண்ண என்ன பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் கொட்டுறதையும் நிறுத்த முடியும். அதே நேரத்தில் நம்ம இந்த தலைலாம் போட்டு முடி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது இப்படி தான். நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹேர் வந்து அப்போ வளர்கிறதுக்கு என்ன ஷாம்பு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஷாம்புங்கிறது அப்பாற்பட்டது. ஏன்னா யார் வேணாலும் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ஷாம்பு தான் எனக்கு செட் ஆகுதுன்னா நான் அதை யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. நானும் பார்த்திங்கன்னா 2 பிராண்டட் அந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். சீக்கா கிடச்சதுனா சீக்காவும் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி இதை தான் நான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் சோப்புலாம் வெறும் சோப்பு மட்டுமே போட்டுலாம் நான் தலை குளிச்ச நாட்கள்லாம் உண்டு. அதனால் நீங்கள் என்னென்னா எனக்கு இந்த ஷாம்பு போட்டால் தான் எனக்கு தலை வந்து முடி ஹேர் வளருமா, எது வளரும் அப்படிலாம் சொல்லி கேட்காதீங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு எந்த பிராண்டட் ஷாம்பு, உங்களுக்கு எந்த பிராண்டட் ஷாம்பு வந்து செட் ஆகுதோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அதுக்கான கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அதனுடைய எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு உடனே எனக்கு வந்து முடி கொட்டுது அப்படிலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படி முடிவு எடுத்துட முடியாது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது மாதிரியான டிப்ஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்னால் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா நான் அந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நான் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.